ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம்னா சூப்பர் மார்க்கெட் சிமுலேட்டர். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகேங்க, ஃபஸ்ட்டு போயிட்டு கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணோம். மேலேயே கொடுத்துருக்காங்களே. ஓகே, ஃபஸ்ட்டு என்ன வாங்குறது? ஓகே, 3 போட்டு விடுவோம். இந்த $67 அப்போ ஒன்று கிடைப்போம். அது மொத்தமாக காலி ஆகிடுச்சுங்க. 24 rupees தான் இருக்குது. ஓகே, நோ ப்ராப்ளம். அடுத்த வாட்டி பார்த்துக்கலாம். வந்திருக்கு இப்போ 2 பாக்ஸு. இதை எடுத்துகிட்டு போய் அடுக்கணுமா? ஓகே, போய் அடிக்கிட்டா போச்சு. இங்கே இருக்குது. ஓகே, ப்ளேஸ் முடிஞ்சு. இதை தூக்கிட்டு போயிட்டு டஸ்ட்பினில் போட வேண்டியதான். இன்னொருட கெலாக்ஸ் அது எடுத்துகிட்டு அதையும் கொண்டு போயிட்டு அடிக்கலாம். சக்கு 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 அவ்வளோதான். இந்த பெட்டியை தூக்கின்னு போயிட்டு குப்பையில் போடுற வேண்டியதான். ட்ராப். ஓகே, இப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் ரேட் செட் பண்ணணுங்க. ரேட் செட் பண்ணிடலாம். எல்லோ ரேட் செட் பண்ணணும். ஆடு வேறு, எந்த கேம் எடுத்தாலும் ஆடு வந்துடுதுங்க. ஓகே, ஸ்கிப். ஓகே, 09 இருக்குது. அப்போ நம்ம 1.99 இப்போ 1.99 வச்சாச்சு. சரியாக இருக்குது. அப்புறம் இதில் 2.99 நம்ம 3.99 அவ்வளோதான். ஐயோ, அது வேறு. ஓகே, வச்சாச்சு. ஒரு ரூபா ப்ராஃபிட்டுங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, இப்போ கடை நல்லபடியாக இருக்கணும். ஓகே, ஓப்பன் பண்ணியாச்சு. என்னடா அது இன்னும் காலையில் கஸ்டமர் இருக்காங்க. ஐயோ, எப்போ வந்தாங்க? கண்ணு முன்னு தெரியாமல் இருக்கிறதா எனக்கு தெரியலையா? பேமெண்ட் உள்ளே வந்துட்டாங்களான்னு தெரில. ஓகே, இப்போ இவங்ககிட்ட இருந்து பார்த்திங்கன்னா நம்ம வாங்கிக்கலாம். ஓகே, இந்த 2 பொருள் தானா எவ்வளோ தராங்க? $14 தான். ஆமாம் 10 ஒரு 20 இல்லை ஒரு 20 ஆகிடுச்சு தான். கிளம்புங்க. காசு எப்படி எடுத்து வைக்கணும்னு சொல்லித்தராங்க. சூப்பர், நல்ல விஷயந்தான் சொல்லித்தர்றது. ஓகே, இது வரைக்கும் நிறைய வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுவேன். எல்லாத்துக்கும் உள்ள ஓகே, அடுத்தது இவங்களுக்கு வேறையா கார்டு எடுத்துக்கோ. எங்கடா போட்டுருவோம்? அங்கே இருக்கா? 798 rupees. அவ்வளோதான், முடிஞ்சு, க்ளோஸ். ஓகே, உங்கள் என்ன காசு எல்லோ ரிட்டர்ன் கொடுக்கணும். 3 ரூபாவா 5 ரூபாவா? 1.2. ஓகே, கிளம்பு. பாட்டி இழுச்சு கம்மியாக வாங்கியிருக்காங்க. பாவம், என்ன இருந்தாலும் பெரிய விஷயம் கிடையாது இந்த ஒரு விஷயம். ஓகே, அடுத்தது 2 ப்ரெட் பேக்கெட் வாங்கியிருக்காங்க சார். சூப்பர், 2 ப்ரெட் பேக்கெட்டு. ஓகே, இதில் போயிட்டு 398 rupees அப்படின்னு போடணும். $398 அப்படின்னு போடணும். ஓகேங்களா? கெலாக்ஸ் 2 கெலாக்ஸு, ஒரு ப்ரெட்டு, அவ்வளோதான். மணி எடுத்து போங்க. என்ன இருந்துச்சு? சரி, என்ன ஆனால் நம்மளுக்குன்னு. சரி, கம்ப்யூட்டரில் வேறு என்ன இருக்குதுன்னு வாங்க பார்ப்போம். ஓகே, அங்கேருந்து வெளியே வந்துட்டு இதுக்குள்ளே போவோம். ஓ, ஐடிலாம் வாங்கலாமா? இது என்னன்னு தெரில. ஓகே, லோன் வாங்கலாங்க. அப்போ நான் லோன் வாங்கிடுறேன். லோன் வாங்கிடுறேன் கொஞ்சம் லைட்டாக. ஓகே, லோன் வாங்கியாச்சு. $76.50 லோன் வாங்கியிருக்கேன். சூப்பர். ப்ரெட்டு இன்னும் 2 ப்ரெட்டு, அதுக்கப்புறம் ஒரு கெலாக்ஸ் எல்லாம் வச்சுன்னா 70 டாட். ஐயோ, என்னடா அதுக்கப்புறம் போடுறேன். 70 புரியுதாடா சாரா? ஓகே, கரெக்ட். போயிட்டு வாங்க சார், போயிட்டு வாங்க. ஓகே, அடுத்தது 2க்கு ஒரு கெலாக்ஸ் மட்டும் வாங்கலாம், இல்லை ப்ரெட். ஓகே, அதுவும் நல்ல விஷயந்தான். கெலாக்ஸு ஒரு ப்ரெட். ஓகே, இந்தாங்க சார், கொடுங்க சார் கார்டை. ஓகே, இதில் போயிட்டு $598 rupees. அவ்வளோதான், $589. இனிமேல் அப்படி தான் சொல்லணும். ஓகேங்களா? டாலர்ஸ்னு சொல்லிக்கலாம். ஓகே, அடுத்த கஸ்டமர் வராங்க. ஒரு ப்ரெட்டு ஒரு கெலாக்ஸ் வாங்குகிறாங்க. ஓகே, $90 rupees. 20 $100 ஆகிடுச்சா? பரவாயில்ல, கிளம்பிட்டு. ஓகே, ஒரு கெலாக்ஸ், 2 கெலாக்ஸ் ஒரு ப்ரெட். ஓகே, நல்லா கெலாக்ஸில் பால் ஊற்றி சாப்பிட போகிறாங்கன்னு நினைக்கிறேன். $1 $2 $3. அப்புறம் 2. ஓகே, அவ்வளோதான், முடிஞ்சு. இவங்களுக்கும் அமுச்சு விட்டாச்சு. அடுத்தது யாருன்னு கேட்டிங்கன்னா
இன்னும் இது பார்க்கணும். இன்னும் நிறையா வாங்கலாங்க. எல்லாம் பை எல்லாம் வாங்கிட்டாச்சு. நான் வந்துடும் இப்போது. ஓகே, ஃபஸ்ட்டு கடையை சாத்திடுவோம். வேறுங்க அடுக்கிறது. ஃபஸ்ட்டு கடையை சாத்திட்டு அடுக்கலாம். அதான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், கெலாக்ஸ் வந்து வாங்கிருக்கேன். இவர் தான் இப்போது அடுக்கிறதுக்கு அப்புறம் வரப்போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, பை கோ. ஓகே, இதில் போயிட்டு 70, 90, 80 ரூபீஸ் கிளம்பு. ஓகே, இப்போ வெளியே வந்துடலாம். வெளியே வந்துட்டு போயிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு கடையை க்ளோஸ்ட். இவங்க வேறு உள்ளே போயிட்டாங்களா? மேலே வந்து சுகர் பாக்கெட் எடுத்துக்கலாம். இவங்க வேறு அங்கேயே நிற்கிறாங்க. போங்க. ஓகே, இப்போ இங்கே அடிக்கிடலாங்க. இது ஒன்று அடுத்தது வேறு என்ன எடுக்கிறது? மேலே ஏதோ இருக்குது. மாவை எடுத்துகிட்டு போயிட்டா. மாவாக இருந்தான்னு தெரில, ஏதோ ஒன்று. அதையும் கீழே எடுக்கிட்டாங்க. மேலே எடுக்கணும். மேலேயும் அடிக்கிடலாம். அவ்வளோதான், அடிக்காச்சு. இப்போ இதையும் தூக்கிட்டு போயிட்டு டஸ்ட்பினில் போட்டுட்டு எண்ணெய் எடுத்துகிட்டு போகலாம். ஓகேங்க, வீட்டில் செய்கிற எண்ணெய், தேங்காய் எண்ணெய் கிடையாது. இந்த எண்ணெயை கொண்டு போயிட்டு இங்கேயே அடிக்கலாம். இது வேறு அடுக்கு அடுக்கியாச்சு. அப்போ இதையும் தூக்கிட்டு போய் டஸ்ட்பினில் போட்டுடலாம். மிச்சர்லாம் அடுத்த பாட்டில் எடுத்து போங்க. இப்போதைக்கு கடை திறந்துடலாம். கடை திறந்தே இருக்கட்டும். வந்து கஸ்டமர் வாங்கட்டும். அப்புறம் ஓகே, வந்துட்டாங்க. சீக்கிரமாகவே வந்துட்டாங்க. ஐயோ, ப்ரைஸ் செட்டு வேறு செட் பண்ணல. ப்ரைஸ் செட்டே செட் பண்ணலங்க. கடை க்ளோஸ். ஐயோ, ப்ரைஸ் செட்டே செட் பண்ணியே. வாங்கின பொருளுக்கு செட் பண்ணு. உடல்னாலே இன்னும் லாஸுங்க. பாதி லாஸ் காசு. ஓகேங்களா, 115 ரூபீஸ், $1,250. இதுக்கு எவ்வளோ செட் பண்ணோன்னா $190. ஓகே, அவ்வளோதான். ஒரு ரூபா ப்ராஃபிட் கூட செட் பண்ண முடியலையே. $250. அவ்வளோதான், செட் பண்ணியாச்சு. ஆனால் இவ்வளோ நஷ்டமாக போகணும் தானே குடும்பத்துக்கு. இவ்வளோ வாங்கிட்டாங்க. உள்ளே ஒரு மாவு, 2 சுகர்னு ஒன்று. கொஞ்சம் அப்படியே வெறுப்பாயிடுச்சு. என்ன பண்ணுறது ஒன்றும் தெரியாமல். 90 என்னடா, எப்படி 90 வந்துச்சு? எனக்கு ஒன்றும் புரியல, எப்படி 90 வந்துச்சு? ஓகே, ஏதோ ஒன்று வந்துச்சுல. காசை கொடுத்துட்டு வாங்க வேண்டியதான். இந்தா. ஓகே, கிளம்புங்க. ஓகே, இப்போ லைட்டு மட்டும் போட்டுட்டா வேலை முடிச்சு நினைக்கிறேன். லைட்டு கடை ஓப்பன் பண்ணிட்டு என்ன யாரும் வரல. வாங்கப்பா, கடை ஓப்பன் பண்ணவொன்னு யாரும் வரமாட்டாங்க. வாங்கப்பா, யாருமே வரமாட்டாங்க. நாங்கள் சச்சி யாருமே வரமாட்டாங்க. நின்று பார்ப்பேன் தான். நீ நின்றுட்டு இருக்க, தப்பாக நினச்சிக்கிறீங்கன்னா அப்புறம் நின்றுக்கிட்டே இருக்க அப்படின்னு. சரி வாங்க, உள்ளே போய் லைட்டாவது போடுவோம். இருட்டாகுது, ரொம்ப இருட்டாகிட்டா அப்புறம் அவ்வளோதான். லைட்டை போட ஐலஸா தூக்கி ஐலஸா அப்படின்னு. போகிறாங்க. இதுதான் கஸ்டமர் வராங்க, பொறுமையாக வராங்க. 9 மணிக்கெலாம் அந்த கடையை நம்ம முடிச்சிடலாங்க. அது எனக்கு தெரியும், ஒன்று கேமு. ஓகேங்களா, வாங்கிட்டாங்க. சூப்பர் மார்க்கெட்டு கடையில் வாங்கிட்டாங்க. அடுத்து ஒரு கார்டு எடுத்துக்கலாம். இதை எடுத்து நம்ம இதுக்குள்ளே போட்டு 613 ரூபீஸ் கரெக்டாக. ஓகே, போட்டாச்சு. ஓகே, ஒரு சுகரு, 2 எண்ணெய். எண்ணெய்னா அந்த எண்ணெய்ங்க, அந்த வீட்டுக்கு செய்கிற எண்ணெய் அது. ஓகேங்களா, 7.15 ரூபீஸ். ஓகே, கேஷா? இதுக்கு வந்து 0.50 ரூபீஸா? 50 போட்டு ஒரு 1 போட்டு 51 மாறும். இருந்தால் கொடுத்துங்க. கிளம்புங்க. ஓகேங்க, 9 மணி ஆயிடுச்சு. ஓகே, கடை க்ளோஸ். ஓகே காய்ஸ், இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சூப்பர் மார்க்கெட் சிமுலேட்டரோட செகண்ட் பார்ட் வேணும்னா அதை சொல்லுங்கள்.